தேங்க்யூ. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்வார். இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. விலையேற பெற்ற சத்தியம். இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வரும். அதனால் இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூண்டியக்காரரும் விக்கிரகார அனைவரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமா, நான் சொல்லலைங்க, பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இது என்னுடைய வார்த்தை அல்ல. பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சொல்றார். யாராரு? பயப்படுகிறவர்கள், அவிவிசுவாசிகள். பயப்படுகிறவர்கள் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமா, பயப்படாதே 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 பயப்படாதேன்னு வேதம் சொல்லுது. பயப்படுகிறவர்கள் அவிவிசுவாசிகள். ஆமா, ஏன் மனுஷன் பயந்தான்? எப்படி அவிவிசுவாசியா மாறினா? அதுக்கு ரூட்டு தெரியணும். ஏன் மனுஷனுக்குள்ள பயம் வந்தது? எங்கே பயம் முதல்ல வந்தது? வேதத்துக்கு வேதத்தில் ஆதி மனிதனிடத்தில் செல்ல வேண்டும். ஆதி மனிதன், தேவன் ஆதி மனிதனை தன்னுடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவானான். அவனுக்கு துணையாக அவன் விழாவில் இருந்து ஒரு சிறிய துணையை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். அவர்கள் தேவ சித்தத்தின்படி தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனி புசிக்கலாம். தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது, ஜீவ விருட்சத்தை கனிக்குது. இந்த பயம் எங்க துணைக்குச்சுன்னா அங்கதான் துணைக்குச்சு. தோட்டத்தில் 10 கட்டளை கொடுக்கல, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்துருந்தேன். ஆமா, அது என்ன கட்டளை? எல்லா கனிகளும் புசிக்கலாம். நன்மை தீமை அறிய ஜீவ விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் தொடக்கூடாது, அதை பறிக்கக்கூடாது, புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா தேவனுடைய வார்த்தையை மீறி அதை பறித்து புசித்த உடனே பயப்படுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அந்த கனியை புசிக்கும்படி பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தான். தேவனுடைய வார்த்தையை மீறும்படி அங்கே அவளை பலவந்தம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே பயப்படுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள், அவ்விசுவாசிகளாய் மாறிவிட்டார்கள். வெளிப்படுத்தல் 21:8 அந்த இடத்துல வந்துச்சு. பயப்படுகிறவர்களும் யார்? ஆதாம் ஏவாளும். தேவனுடைய வார்த்தையை மீறினாவே பயப்பட்டுட்டு அந்த கனி ஓடுறாங்க, ஒலிகிறாங்க, பயப்படுறாங்க. உள்ள பயப்படுகிற பிசாசு, அவிசுவாச பிசாசு உள்ள வந்துச்சு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களாய் மாறினார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறி அருவருப்பான பிசாசின் வார்த்தையை கேட்டதுனால நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே அருவருப்பானவர்களானார்கள். அப்புறம் கொலை போதகரும். ஆமா, முதல் குடும்பத்திலே கொலை. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின். ஏன் கொலை பாதகம்? கொலை பாதக பிசாசு உள்ள இருக்கிறான்.
அருவருப்பான பிசாசு உள்ள இருக்கிறான். அவிசுவாச பிசாசு, பயப்பத்திர பிசாசு எல்லாம் உள்ள இருக்கிறதுனால அந்த பிசாசு போகிற அக்னியும் கந்தகமான கடலிலே அவனும் போய் சேர்ந்துறானான். இந்த வசனம் அப்படி சொல்லுது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும். ஆமா, தேவடைய வார்த்தையை மேறின உடனே பிசாசு வார்த்தை கேட்டதுமே விபச்சார சந்ததி. ஏன் சொல்றாரு? இந்த சந்ததி என்ன சந்ததி? விபச்சார சந்ததி. விபச்சாரத்துல கையும் களவுமாய் கண்டெடுக்கப்பட்டவளை கல்லறிகிறாங்க பாருங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவத்துல ஒரு லிஸ்ட் விபச்சாரம். அப்படிதான் கருத்தரிச்சு வந்துக்கிறோமா பாவத்துல. நன்மை தீமை, நல்லது தீயது, நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மை நல்லவன் தீயவன், நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஏன்னா பிசாசு அப்படி பண்ணிட்டான். விபச்சாரக்காரரும் அப்புறம் சூனியக்காரரும் விக்கிரகாரக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சோஸ்ரம். சரி, இப்படிதான் மனுஷன் பிறந்து வந்திருக்கிறான், இப்படித்தான் இருக்கிறான். இந்த அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் இருந்து மீட்கப்படுறதுக்கு என்ன பண்ணாரு? அந்த தேவனாகிய கர்த்தர் மீட்பராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ தலையைத்தே இவ்வளவுதானா? நான் பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அருவருப்பானவனும் கொலைபாதகனும் விபச்சாரக்காரனும் சூன்யக்காரனும் விக்கிரகாரக்காரனும் பொய்யணுமா நான் வாழணுமா? வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி உன் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு, உன் பயப்படுதல், உன் அவிசுவாசம், உன் அருவருப்பு, உன்னுடைய கொலைபாதகம், விபச்சாரம், சூன்யம், விக்கிரக பொய், இதெல்லாம் விடுதலை ஆகிட்டார். இப்போ அக்னியும் கந்தகமான கடலிலே நீ பங்கடைய தேவையில்லை. நீ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிறாய். நித்திய ஜீவனில் நீ பிரவேசிக்கலாம். புரியுதா? நித்திய ஜீவனுக்குள்ள நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ தேவடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறித்து புஷித்து சாக கெடுக்கிற நீ மரணத்துக்கு அதிபதி பிசாசு. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். தேவ மகிமையற்றவன் பயப்படுவான், அவிசுவாசியா இருப்பான், அருவருப்பானவனா இருப்பான், சூன்யக்காரனா இருப்பான். இப்படி பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இருப்பான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவான். அப்ப என்னத்தையும் பண்ணோம்? நான் அப்படிதான் பிறந்திருக்கிறேன். பாவ பரிகாரி இயேசு. பாவ பரிகாரி, சாப பரிகாரி, வியாதி பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி. அந்த பரிகாரி ஆகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஆமா, இயேசு என்ன பண்றாரு? மத்தேயு, மார்க், லூக்கா உள்ள வராரு. அருவருப்பானவங்க, அவிசுவாசிங்க, பயப்படுறவங்க, சூன்யக்காரங்க, விக்கிரகாரக்காரர், பொய்யர் எல்லாருமே நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஆமா, அருவருப்பா இருக்கிறான். லேகோன் பிசாசு 2000 பிசாசு இது. இந்த சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாம் உனக்குள்ள இந்த பொய்யரு, அருவருப்பு, கொலைபாதகம், விபச்சாரம் இருக்குமா இருக்காது அவங்களுக்குள்ள. அசுத்தாவி பிச்சுங்குது. அவனை ரட்சித்து பிசாசுகள் எல்லாம் துரத்தி பசுத்தாவி இறக்கி தெக்க போல போய் அவனை ஊழியக்காரனாவே மாத்திட்டாரு. மத்திய மார்க், லூக்கால அந்த மார்க் சுவிசேஷத்துல அந்த லேகோன் பிசாசு பிச்சு இன்னைக்கு எங்க இருக்கிறான்?
அக்னியும் கணக்கும் எரிகிற கடல்ல இருக்கான், பரலோகத்தில் இருக்கிறான். தெக்கப்போலில் போய் கத்த தனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அறிவித்து அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவன் ஆதாம்குள்ள பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் 2000 பிசாசு பிடிச்சிக்கிட்டு பிணங்கள் மத்தியில் இருக்கிறான். அருவருப்பானவனா இருக்கான். எப்படி இருந்திருப்பான் பாரு, அருவருப்பானவன், அவிசுவாசி, கொலைபாதகன், பயப்படுறவன், விக்கிறான், பொய்யன், இப்படியெல்லாம் இருந்துக்கிறான் பாருங்க. அவனை இயேசு பார்த்ததுமே, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், அவனுக்காக, அவன் பாவத்துக்காக, அவன் அருவருப்புக்காக, அவன் சாபத்துக்காக, அவன் விக்கிறதுக்காக, பொய்யுக்காக, எல்லாத்துக்காக சகல பாவங்களையும் சகல அருவருப்புகளை நீக்கி சுத்திகரிக்கும்படி ஜீவ ரத்தத்தை குத்தாருப்பாரு அவருக்கு. அந்த இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிச்சிச்சு. பசுத்தாய் இருந்ததுமே அவன் வஸ்திரம் தரிச்சு சொஸ்த புத்தி அணிஞ்சி லேகோன் பிச இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். அப்புறம் தெக்கப்போலில் போய் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சான். அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு போடுது. எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க அவன் மூலமா. தெக்கப்போலில் 10 நாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணானா. மார்க்கு சுவிசேஷத்தில் போய் படிச்சு பாருங்க. அப்போது பயப்படுறவங்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு, அருவருப்பானவங்களுக்கு, கொலைபாதகர்களுக்கு, விக்கிரகாரர்களுக்கு, பொய்யருக்கு, எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். உங்களை சுற்றி கூட இருந்த மாதிரி உங்கள் ஜனங்கள்லாம் இருப்பாங்க. ஆதாம்குள்ளே பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷுக்குன்னா இல்லை, பயப்படுறவனா இருப்பான், அவிசுவாசியாக இருப்பான், கொலைபாதகனாக இருப்பான், அருவருப்பானவனாக இருப்பான், வியாதி தரித்திர வியாதி, சாப்ப பாவம் மன தரித்திருப்பாங்க. ஏசு எங்கும் சுற்றி திருந்து அவங்களுக்கெல்லாம் தன் ஜீவனை கொடுத்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனாரு. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு ஒடித்தது இருக்குது. அது அருவறுப்பு கிடையாது, அது அவிசுவாசி கிடையாது, அது பயப்படுறது கிடையாது, அது விசுவாசிக்கிறது. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு வரணும். ஆதாம்குள் பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததற்குள் வரணும். அப்போதான் அக்னியும் கந்தகமான அந்த அக்னி கடலிருந்து வெளியில நித்திய ஜீவனுக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள இந்த பூமியில பரலோகத்திலும் பிரவேசிக்க முடியும். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் சொன்னாரா இல்லையா? உலகம் ஃபுல்லா அவிசுவாசிக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா அருவருப்பானுங்கிறாங்க, உலகம் ஃபுல்லா பயப்படுறவங்க, அவிசுவாசிங்க, அருவருப்பானுங்க, கொலைபாதகங்க, பொய்யருங்க, விற்கிறாருங்க, இப்படி உலகம் ஃபுல்லாகிறாங்க. சூனியக்காரங்க, ஆதாம்குள்ள பிறந்துக்கிறாங்க. எல்லா அக்னியும் கந்தகம் எரிகிற அந்த அக்னி கடலுக்கு தப்பி வைக்கும்படி, பாதாளத்துக்கு தப்பிக்கும்படி, பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு தப்பி வைக்கும்படி இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஆனால் தான் இயேசு மத்திய மார்க் லூக்கா முழுதும் அருவருப்பானவங்க, திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, திலான பாவிகள், அக்கிரமக்காரர்களுக்கெல்லாம் இயேசு ஓடி ஓடி அகோப்பே அன்பு, விபச்சாரக்காரர்கள், வேஷிக்கல்லர்கள், ஆழக்காரர்கள், பாவிகளுக்கெல்லாம் நல்ல மேய்ப்பன், ஆடுகள் ஜனங்களுக்காக, அந்த பாவிகளுக்காக, அருவருப்பானவர்களுக்காக, விக்கிரகாரர்களுக்காக, பொய்யருக்காக, சூன்யக்காரர்களுக்காக ஜீவ ரத்தத்துக்கு அசுத்தாவி தத்துறாரு. அருவருப்பான ஆவி, கொலைபாதக ஆவி, விபச்சார ஆவி, பயப்படுற ஆவி, எல்லாவையும் அசுத்தாவி தத்துறாவி, எல்லாம் இதெல்லாம் அசுத்தாவிங்க. விக்கிரகாரன பொய்யரு எல்லாத்தையும் தொட்டு பரிசுத்தாவியை கொடுக்கிறாரு. பரிசுத்தாவியில பயப்படுகிறார். ஆவியின் கனியோ அன்பு. பயப்படுகிற அன்பில் போன பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. என் அன்பு? இயேசுவின் அன்பு. ஆமா, அது அகோபி அன்பு. அந்த அன்பு ஜீவ ரத்தத்தையே குத்துறோம். அப்போதான் நீ பயத்தையே புறம்பே தள்ள முடியும். பாவத்தை குறித்து பயம், வியாதியை குறித்த பயம், தரித்திரத்தை குறித்து, பாதாளத்துக்கு, என் தாய் என்னை பாவத்தில், எதிர்காலத்து குறித்த பயம், ஒரே பயம், செத்து போயிடுவோன்ற பயம். ஆதாம்குள்ள இருந்தால் அப்படிதான் நடக்கும். திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுருவா. பிசாசு குறித்த பயம், பொல்லாத மனிதர்கள் குறித்த பயம், சாபத்து குறித்து, மரணத்து குறித்து, கொள்ளை நோய், இதே பயமாகவே இருக்க காலமெல்லாம். ஏசு பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. அப்போ என்னத்தையே பண்ணோம்? பயப்படக்கூடாது. பூர்ண அன்பு சார். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அது இயேசு ஜீவ ரத்தத்தை பிடிச்சிக்கணும். ஜீவ விச்சத்து கண்ணியில் வரணும். நண்பத்தையுமா கண்ணியிலே இருந்து நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பல்ல கட்சின்னு நான் பயப்படும். கட்சியில் பார்த்தா பயத்தில் தான் இருப்பான்.
பயத்தை போக்கணும்னாவே நீ இயேசுக்கிட்ட வரணும். இயேசு ஜீவ ஜீவன பாவ நிவர்த்தியானதான் பயம் நீங்கும். பாவம் மரணம் நீங்க நான் தேவி நீதி தூயத்தில் தான் டில்லா இருப்பேன், தைரியமா இருப்பேன். அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். அப்போதான் நீ பயத்திலிருந்தே வெளியில் ஆக முடியும். என்னதான் 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 திடகாத்திரமான மனுஷனா இருந்தாலும் ஆதாமுக்குள் பிறந்தா பயப்படுகிறவனாய்த்தான் இருப்பாய். எங்க பார்த்தாலும் பயம், அதை குறித்த பயம், எதை குறித்த பயம், எங்க பார்த்தாலும் பயம் 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 பயம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எஞ்சிட்டேக்குதான் பாருங்க, அக்னியும் கந்தகமான கடல்ல. அதுக்கு மேல என்ன போடுது? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயங்கொண்டான். யார் ஜெயங்கொண்டார்? இயேசு தான் ஜெயங்கொண்டார். ஆமா, இயேசு பாதாளத்துக்கு போனார், உன் பாவத்தை ஏத்துக்கினாரு. இயேசு அக்னியும் கந்தகமான கடல்ல போனார் தெரியுமா? உனக்காக சிலுவையில உன் பாவத்தை உன் மரணத்தை ஏத்துக்கணுமே. அந்த பயப்படுறது, அந்த அவிசுவாசம், அந்த அருவருப்பு, அந்த கொலைபாதகம், அந்த விபச்சாரக்காரர், சூன்யக்காரர், விக்கிரகாரர், பொய்யர், இந்த பாவத்தெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு என்ன கொடுத்தாரு? ஜீவரத்துக்கு நீதிமான ஆகிட்டாரு. ஏத்துக்கிறதுனால அவர் பாதாள அக்னி கந்தம் 3 நாள் அக்னியில போய் வந்தாரு உனக்காக. இதான் அன்புன்னு சொல்லுது. உன் மேல இருக்கிற இதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. உன் பாவத்தை நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். அந்த அருவருப்பு, அந்த கொலைபாதகம், அந்த பயப்படுறது. இயேசு சிலுவைக்கு போகும்போது அவர் திகில் அடைந்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அடைந்தாராம் பாரு இயேசு. ஏன்னா சிலுவைனா சாதாரணம் கிடையாது. அங்க பாவம் ஆகணும், அங்க வியாதி ஆகணும், அங்க வறுமை, தரித்திரம், பாதாளம் போகணும், அக்னி கந்தம் கடல்களாம் போகணும். உன்னால உன் பாவத்தை ஏத்துக்கிறதுனால, உன் அருவருப்பு ஏத்துக்கிறதுனால ஏத்து அதுக்கு பரிகாரம் பண்ணாரு. அது ஏத்துக்கணுமா இல்லையா? ஏசு ரத்தம், ஏசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை ஏத்துக்கணுமா இல்லையா? அப்பதான் உனக்கு இந்த அக்னியும் கந்தகமான அக்னி கடல்ல இருந்து உனக்கு விடுதலை. உன்னை அக்னி கந்தகமான கடல்ல இருந்து விடுதலையாக்கும்படி, பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, பரலோக ராஜ்யத்தை கொடுக்கும்படி இயேசு உன் பாவத்தை, உன் பயத்தை, உன் அவிசுவாசத்தை, உன் அருவருப்பை, உன்னுடைய கொலைபாதகத்தை, விபச்சாரத்தை, பொய்ய விடைய எல்லா பாவம்ட்டு மரணத்தை ஏத்துக்கிட்டாரு. ஏத்து தேவி நீதி உயிர்த்தல் குத்துக்கிறாரு உனக்கு. அதை எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாதான் நீ அக்னியும் கந்தகமான கடல்ல இருந்து விடுதலையாவாய். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். இயேசு கடைசி ஆதாம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும். நான் இருக்கிற மாதிரியே தர்றேன். எங்க மூதாதையெல்லாம் வாழ்ந்த மாதிரியே ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமை அறியத்த நல்லவன் தீயவன். ஒரு மனுஷனா நன்மார்க்கன் துன்மார், நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாவாய். அதில் தான் இந்த பயப்படுறது, அவிசுவாசம், அருவருப்பு, சூனியக்காரன், கொலைபாதகம், விபச்சாரம், சண்டைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள் எல்லாம் ஏக இன்னும் நிறைய இருக்குது லிஸ்ட்டு. மாம்சத்தின் கிரி வெறி, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது. பூமியிலே அக்னி கந்தமாக தான் இருப்பான். ஒரே அக்னி சோதனைன்றாங்க பாரு, ஒரே வியாதி சோதனை, பிசாசு அக்னி சோதனையிலே வச்சிருப்பான். அப்படியே கிறிஸ்துவை சந்தித்து இயேசு ரத்தத்தால் கழுவப்படாம இயேசு ஞானசான் திரு தேவன் தனக்கு கிறிஸ்துக்குள் வரலன்னாக்கா அந்த ஆத்மா எங்க போதான்? அக்னியும் கந்தகமான எரிகில அக்னி கடலிலே பங்கடையோர் இயேசுவை சொல்லியா, நான் சொல்லியா? இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, எல்லோரும் என்னது நானே ஜீவப்பா, இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. இயேசுக்குள்ள என்ன இருக்குது? அன்பு, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன் எல்லாம் இருக்குது இயேசுக்குள்ள. இயேசுக்குள்ள என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தெல்லாம் இருக்குது.
இயேசுக்குள்ள பழம் கிடையாது, இயேசுக்குள்ள அருவருப்பு கிடையாது, இயேசுக்குள்ள பகை, கசப்பு, வைராக்கியம், கொலை, பாதகம், விபச்சாரம் எதுவுமே கிடையாது. இயேசு பாவ பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, எல்லாத்துக்கும் ஒரு இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவி நீதி துவித்தது, பரிசுத்தம், சமாதானம், சந்தோஷம், ஆவியின் கனியோ, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், தயவு. கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க. அப்போது அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு, பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலும் பரலோகத்தில் அனுபவிப்பாய். இயேசு மத்திய மார்க் லூக்கா 3 அவர் எங்கும் சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவன் சொல்ற ஜீவரத்தம், அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உடித்தேதல். அப்போதான் பாவம் டு மரணம் என்கிற அந்த பாதாள ராஜ்யத்துக்கு, அக்னி கந்தவாள் கடலுக்கு பங்கு விடுதலையாக்கப்படுவாய். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவன்ல தேவி நீதி டுவித்தல். இயேசு சாமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அங்க வியாதி, வறுமை, தரித்திரம், பழம், கவலை, அசுத்தாவி, பகமை, பொறாமை, இந்த அசுத்தாவி பாவத்துக்கு, சாபத்து, மரணத்துக்கு விடுதலை. அவருக்கு இயேசு என்று பெயர், ஏனில் அவர் தம் ஜனங்கள் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தால் நித்திய ஜீவனுக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள, இந்த பூமியில பரலோகத்தில் நீ பங்கடைவாய். இல்லைன்னா அக்னி ஜுவாலையாக தான் இருக்கும் வாழ்க்கை. இந்த பூமியிலே ஒரு அக்னி, பாவக்கினி, சாபக்கினி, மரணக்கினி, தத்தனி, பாதாளக்கினி, ஏதோ ஒரு அக்னியில் போய் சிக்கிங்க வேதனையாக தான் இருப்பாங்க. அதே அப்படியே இருந்த ஆதாம் ஆத்மா, பாவ ஆத்மா அக்னி கந்தமான கடலில் கண்டடிவார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 21:8. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்பாவில் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து ஜீவ அப்பத்துக்குள்ள வந்தவங்கெல்லாம் எங்க போறாங்க பாருங்க. இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அது எங்கன்னா வெளிப்படுத்த இது லூக்கா என்ற சுவிசேஷத்தில் லூக்கா என்ற சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக்கா என்ற 16:24 ஒரு ஐஸ்வர்யவான் லாசர் இருந்தார். இந்த ஐஸ்வர்யவான் சம்பரமா வாய்ந்திருந்தான். நீங்க வீட்டில் வாசிங்க லூக்கா 16ஆம் அதிகாரத்தில். அவன் அக்னியிலே வேதனைப்படுறான், அக்னி ஜுவாலியில. லாசரு என்கிற ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது நேரம் ஆபிரகாம் படிக்கு போறான். எவனோ மரித்து அடக்கம் பண்ண நேரம் பாதாளத்துல போய் அங்க என்ன பண்றான், அக்னி ஜுவாலையிலே அவன் வேகிற போது. இதுவும் இயேசு தான் சொல்றாரு. இந்த வசனத்தையும் இயேசு தான் சொல்றாரு. வெளிப்படுத்து தேவனாய் கத்தராக இயேசு தான் சொல்றாரு. அப்போ இயேசு சொன்னா உண்மையா இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. பவுல் சொல்ல, பேதுரு சொல்ல, இயேசுவே சொல்றாரு. திருத்துவத்தின் 2வது நபர் தேவனாய் கர்த்தரே சொல்றாரு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடிவிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமை, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அக்னி ஜுவாலையில வேதனைப்படுறானா? நரகத்தில் அக்னி ஜுவாலையில வேதனைப்படுகிறேனே. இவன் யாரு? ஐஸ்வர்யவான். ஒரு அம்மா வயதுல ஆதாம் வழியா பிறந்துட்டான். ஆதாம் ஏவாள் தேவடைய வார்த்தையை மீறிட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷ்கின் நாளில ஷாகவே ஷாவாய். பணம், காசு, வீடு, பங்களா எல்லாம் இருந்தது.
ஆனால் இயேசு மட்டும் எல்லாமே வாய்ந்துக்கிறான். இயேசுவை சொந்த ரட்சகரை, பாவத்துக்கு பரிகாரம் பண்ணல. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அடுத்த இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆகல. அடுத்த வருஷம் இலவசமாக அவர் கிருபையினாலே கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான். ஜீவ விச்சத்துக்கு நீ புசித்தாக்கா அந்த பாவம் டு மரணத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டான். அந்த ஜீவ விச்சத்துக்கு புசி ஜீவ சரஜீவரத்தம் நன்மை தேமக்கானி விட்டு பாவம் டு மரணத்திலே இருந்துக்கிறான். பயப்படுறதும், அவிசுவாசமாக இருக்குதோ, அருவறுப்பாக இருக்குதோ, விக்கிராரம் விபச்சாரம், சூனியக்காரம், விக்கிர பொய்யரும், இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துக்கிறான். அவன் ஆதாம்குள்ளே வாழ்ந்துக்கிறான், நன்மை தீமையிலே இருந்துக்கிறான். அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவன் பாதாளத்திலே அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிற போது அங்கே கோபுரம், அங்கே பிளப்பு, பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் இடையில ஒரு பிளப்பு, அங்கே ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆதாமுக்குள்ளே இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலம், இயேசு ரத்தத்தின் மூலமாக பாவங்கள் கழுவி கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படலாம். இங்கே பரலோகத்தோடு பிதாவோடு கூட இணைக்கப்படலாம். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இதை கீழே வாசித்து பாருங்க, அங்கிருந்து இங்கே வர்றதுக்கும் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது, அங்கே போக முடியாது. அதனால தான் பூலோகத்தில் உயிரோடு இருக்கும்போது இயேசு ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஐஸ்வர்யவான் பூலோகத்தில் சம்பரமாக இயேசு இல்லாமையே வாழ்ந்துட்டான். கேலி பண்ணின்னு கிண்டல் பண்ணின்னு அப்படியே வாழ்ந்துட்டான். அம்மா வயதில் பிறந்து அம்மா வயதில் பிறந்தபடியே வந்துட்டான். அம்மா வயதில் பிறந்துட்டு பாவத்தின் சம்பளம், கண்டில் இச்சமா, ஜீவனத்தில் சுயநீதி, அநீதி, அருவறுப்பு, பயம், கசப்பு, பகை, வைராகியம், விபச்சாரம், சுண்ணியம், இந்த மாதிரியே வாழ்ந்துட்டான். அப்படியே வாழ்ந்து அப்படியே மறித்து அப்படியே அந்த ஆத்மா பாதாளத்தில் அக்னியிலே வேதனைப்படுறான்னு இயேசு சொல்றார். இந்த சம்பவம் இயேசு சொன்ன சம்பவம், இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆமா, அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன்ட்டாரு. அதனால அன்பான உங்க குடும்பத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த நாடோ, எந்த தேசமோ, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, வட அமெரிக்காவோ, தென் அமெரிக்காவோ, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிற இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அந்த கனியை தொடாதே, அந்த பறிக்க புஷ்கு நான் ஷாகவே ஷாவாயினார். அதனால இன்னைக்கும் ஆதாம்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க, நன்மார்க்கு துன்மார்க்க, நல்லவன் தீயவன், அது கண்கள் சமாய், சுயநீதி, அநீதி, பகை, கசப்பு, வைராகியம், பயப்படுறது, கவலைப்படுறது, அருவறுப்பு, கொலைபாதகம், பூமி உன்னத்து பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் பழிப்புக்கும், பத்திரிகை சொல்லி எங்கே பார்த்தா கொலை, கூத்த, விபச்சாரம், பேச்ச, காம விகாரம், அசுத்தாவி, நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் கொலைகள், அருவறுப்பானவைகள், விக்கிரான பழையர்கள் எல்லாம் அக்கறம் அநியாயமாக உலகம் ஃபுல்லாக ஆதாம்குள்ள பிறந்துட்டு அவங்கெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் அன்பு, தேவி நீதி, உயிர்த்தல், சமாதானம், சந்தோஷம், அளவற்ற அன்பு, கிறிஸ்துவை தேவன் தனக்கு அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிபெறும் விசுவாசம், சாந்தம், எச்சரிக்கை, தேவனி இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாவிங்க ஆதாம்த்து முழு வெளுத்து கொடுக்க கிறிஸ்துக்குள்ளே இருந்தாக்கா நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். அந்த இயேசுவாகி அந்த ஜீவ விச்சத்துக்கனையே தந்துட்டாரு. மத்திய மார்க் லூக்கா மூதியை செங்கு சுத்திட்டான். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜோயே லைஃபுக்குள்ள வந்துடணும். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. எல்லாம் பயம் ஓடி, அருவறுப்பு, அசுத்தாவி, சாப, பாவம், மானத்தை, பாதாள பசுத்தாவி, பரலோக ராஜ்யத்தில் தேவடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. பரலோகத்தில் செய்யப்படுகிறது, பூலோகத்தில் செய்யப்படுவதாக. கிறிஸ்து தேவடைய ராஜ்யத்தில் இருளின் அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளிகள், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஜீவ ஒளிக்குள்ள வந்தோம்னா அப்பதான் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடையிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். பாதாள ராஜ்யத்திலிருந்து, பிசாசு ராஜ்யத்திலிருந்து. இயேசு மத்திய மார்க் லூக்கா போதும் அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். திமிர்வாதக்காரன், லேகோன், பிசாசு, பெரும்பாடு உள்ள தெரி, அருவறுப்பான, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், விக்கிர, எங்கே பார்த்தாலும் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், அசுத்தாவியா இருக்குது. இயேசு எங்கே போனால் பிசாசுகளை துரத்துறாரு. ஜீவ சரஜீவரத்தம் சகல பாவத்தினைக்கு சுத்திகரிக்கிறாரு. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் ஒரு கொலைகாரன்,
அந்த சவுல் பவுலாவை ஷெயிட்டு பவுலா மாறிட்டான். இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறான். அவன் ஒரு கொலைபாதகன், ஆதாம்குள்ள பிறந்தவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அடிச்சு நொறுக்கினு தான் பைபிளுங்க. அந்த சவுல் ஞானஸ்தானம் எடுத்த உடனே கிறிஸ்து மேஜான் பிரசங்க கிறிஸ்துக்குள் 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 சொல்லி ஷெயிட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கழி இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறான் பிதா வலது பாசத்தில். அதனால பிறக்கும்போது ஆதாம் கூட தான் பிறகு எல்லாரும் அருவருப்பார் பயப்பிறக்கணும், விபச்சாரக்காரரும் இப்படிதான் பிறக்கணும். பிறக்கும்போது ஆதாம் வழியாக நன்மை பிறக்கும்போது அப்படிதான் தவிர்க்க முடியாது. இப்போ பிறந்த பிறகு ஏசு வருத்தப்பட்டு எல்லோரும் வாழ்க்கை நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அந்த ஜீவப்பம் ஜீவ சரீரம் அந்த இதுல தேவ நீதிட்டு உடித்தது இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது பாப நிவர்த்தி சாப நிவர்த்தி அருவருப்பு சாபம் அக்கிரமம் அநியாயம் எல்லாம் நீங்கி பசுத்தாவியாக தேவதூர் வந்து பரலோக ராஜ்யத்தினால் இந்த பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதான் சுவிசேஷம். அதனால் இந்த அக்னியும் கடலும் கந்தகம் இருக்கு. அக்னி கடலுக்கு தப்பி வைக்கும்படி ஏசு இந்த பிதாவாக ஏசு இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. அனுப்பும் பாவத்தை சாபத்தை மறுத்து பாதாளத்துக்கு அக்னி கந்த பாதாளத்துக்கு போனார் ஏசு. அவர் ஏற்றுட்டு ஜீவவா பிதாவில் மன்னியும் என்று சொல்லி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு உன் பாவத்துக்காக. உன் ஜீவ சொல்ற உன் பேச தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து பாவன்ட்டு மருந்து விடியிலாகி பசுத்தவானா மாத்திக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் நீ பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி மாதிரி பாதாள நிவர்த்தி பசுத்தாய் வந்து பசுத்தாய்ங்க விடுதலை நித்திய ஜீவன் பரலோக இந்த பூமியில பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். வெளிப்படுத்தல் 15 வெளிப்படுத்தல் 15 அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான் இருக்கும். ஜீவ புஸ்தகம் சொல்றாரு பாருங்க. இயேசு ஜீவன் உள்ளவர். வெளிப்படுத்தல் 22:19 என்ன கொடுக்குது? அதனால ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் படி திருவிருந்தில் பங்கெடுத்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதலாம். அது ஒரு பெரிய கம்பசோசம் கிடையாது. ஏற்கனவே மரண புஸ்தகத்தில் பேர் எழுதிட்டா ஏவாள், நம்ம ஆதி தாய். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷ்கினாலே நம்ம புஸ்தகம் மரணத்தின் புஸ்தகம் பாதாள புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அதனால தான் மரித்து ஆதாமுக்குள்ள பிறந்த பாதாளத்துக்கு நேராக போயிடும் அக்னி. இப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்னாக்கா ஜீவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான திருவித பாவ நிவர்த்தி ஆகி பரலோக ராஜ்யத்தின் புஸ்தகம் அது ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை புஸ்தகம். நன்மை தேமை கனி சாப்பிட்டாக்கா மரண புஸ்தகம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதெல்லாம் அருவருப்பு பகமை கசு சுயநீதி அக்கிரம் அநியாயம் பாதாளம் வேதாளம் கொலைபாதகம் விபச்சாரம் வேசித்தனம். அந்த புஸ்தகத்தில் பேர் தான் பிறக்கிற மனுஷன். இப்போ இயேசு ஜீவ விச்சத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினாக்கா நம்ம பேர் பரலோகத்தில் எழுதப்படும். பரலோகத்துக்கு போகிறவங்க பாருங்க, இதான் பரலோகம். பரலோகத்தில் வெளிப்படுத்தல் 21:27 வெளிப்படுத்தல் 21:27 பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்துல தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகின ஆதாம்குள்ள பிறந்தவன். தீட்டுள்ளது உங்கள் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், வன்கண்ணும், தூசணமும், பகைமையும் புறப்படு. இது உங்களை தீட்டுப்படுத்துது. ஆதாம் நன்மை தீமாரி பிசாசு வார்த்தை கேட்டு தீட்டாயிட்டான் மனுஷன். தீட்டுள்ளதும் அருவருப்பாயிட்டான். அப்போ தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும், பொய்யின்னு என்னங்க, ஆதாமுக்குள்ள பிறந்தாவே நீ பொய்யன் ஆயிட்ட. பிசாசு ஒரு பொய்யன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதான். பிசாசு வார்த்தை கேட்டையாவாள், பொய்யனுடைய வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க நீ புசித்தாவே நீ ஒரு பொய்யன். நீ சத்தியவானா மாறனா இயேசு நானே வழியும் சத்தியம். அவர் பொய்யர் கிடையாது. இயேசு அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்க. ஜீவனுக்குள்ள வந்தா நீ சத்தியவான். ஆதாமுக்குள்ள இருந்தா பொய்யன், பொய்யர். அதான் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் அந்த ஜீவ ரத்தம் தான் சகல பாவத்தையும் பொய்யையும் அருவருப்பையும் தீட்டுள்ளதெல்லாம் கழுவி சுத்திகரிக்குது. ஒருத்தன் அசுத்தமாயிட்டான், பிள்ளை வெளியே போய் விளையாடி சேரும் சகதியமா வருது. ஆத்தா என்ன பண்றா, உடனே தண்ணி ஊற்றி நல்லா சோப்பு போட்டு குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி தலை சீவி வீட்டில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சாபத்தை, பாவத்தை, அருவருப்பு, தீட்டெல்லாம் நீக்கி, அசுத்தம் இதெல்லாம் எல்லாம் சுத்தி பசு இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்புறம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவான், நல்ல சாணத்தில் போய் மேடையில் போய் உட்கார வைக்க முடியும். அப்படியே சகதியும் சேரும் அருவருப்பும் அந்த எதுவுமே மேடையில் உட்கார வைப்பாங்களா? மேடையில் உட்கார வைக்கணும் என்ன பண்ணோம், பரலோகத்தில் போய் உட்கார வைக்கணும். இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்தி, சாப்ப பாவம், மக்களும், அநியாயம், சுயநீதி, அநீதி, பகம, வைராக்கியம், பொய், அருவருப்பு, கொலைபாத, விபச்சாரம் எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து இயேசு ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரித்து பசு தாவி அனுப்பி உன்னை நீதிமானா மாற்றி நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா மாறி ஜீவ புஸ்தகத்தில் எழுதி அப்புறமா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாராம். நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நான் ஆதாம் வழியாக பிறந்த நன்மை தீமாரி, நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி, அநீதி, பகை, கசப்பு, வைராக்கியம், அருவருப்பானது, சூன்யக்காரன், பில்லி சூனி ஆகிக்கும், பயப்பந்து, கவலைப்பட்டு, வெறுப்பச்சு, சண்டை போட்டு தான் இருப்பேன். என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னாக்கா அது நடக்காது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியை அனுப்பி உன்னை நீதிமானாக்கி பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில். அப்படின்னா சொல்றாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாற்றும் அதில் பிரவேசிப்பார்கள். 22:2 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாற்றம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நடுவின் இருபுறத்திலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களின் ஆரோக்கியத்துக்குமாகும். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானுமாகி இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா. அதான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்குது. அதுக்கப்புறம் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினவர்களே அதில் பிரவேசிப்பார்கள். அதனால் அன்பானவர்களே, ஜீவனுக்குள்ள வாங்க, ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ
அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவன்? ஆதாம்குள்ள பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், ஜீவ புஸ்தகம், இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள ஜீவ விச்சத்துக்கு அவனே ஜீவப்பம். ஜீவப்பத்து கிறிஸ்துக்குள்ளே வரல. கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவ மார்க்கத்தில் வரணும். ஜீவன்னா ஜோயே, காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜீவ சொல்ற அந்த ஜீவன்ல தேவி நீதி டு இயேசு சாமட வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா, நீ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிறாய். அவன் தான் பிரவேசிப்பான் பரலோகத்தில். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான். இவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஏன்னா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டாங்க, சுத்திகரி பசுத்தமாக்கப்பட்டாங்க. மேடையில் போய் உட்கார வைக்கிற மாதிரி பிள்ளை ஓடி ஆடி சகல அசுத்தத்தி மண்ணு உடம்பெல்லாம் சேரு சகஜமாக நேரத்தில் வீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க. மேடையில் உடனே அவன் கொண்டு போய் சோப் போட்டு குளிப்பாட்டி கழுவி சுத்தம் பண்ணி நல்லா தலை செய்வி சென்ட்டு போட்டு புது ட்ரெஸ் போட்டு எதுவுமே எப்படி மேடையில் உட்கார வைக்கிறாங்க. அந்த மாதிரி இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரி. சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவத்திலிருந்து மரணத்தின் தேவி நீதி உயிர்த்ததல். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் அது தேவி நீதி உயிர்த்ததல். அதை சிலுவையில் கொடுக்குறாரு அவனுக்கு. பிதாவே இவளுக்கு மன்னிக்கும் என்று சொல்லி பாவங்கள், சாபங்கள், அருவறுப்பு, விவகாரம், சுயநீதி, அநீதி, அருவறுப்பு, கொலைபாதகம், விபச்சாரம், வேஷனம், பகை, சண்டை, சுயநீதி, அநீதி எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து பசுத்தப்படுத்தி தேவதூரால் பசுத்தவானாகி ஞானத்தானை எடுத்து சபையில சேர்ந்து பசுத்தான் அபிஷேகத்துக்கு கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து அந்த ஆத்மா கழுவப்பட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆட்டுக்குட்டியார் புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தில் போய் பிரவேசிப்பாங்க. அதனால்தான் சுவிசேஷம் சாதாரண காரியம் கிடையாதுங்க. அதனால்தான் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எத்தனையோ தலைமுறை மரணமே வந்தால் இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. தேவடைய ஊழியக்காரங்க எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இரத்த சாட்சிகள், என்னதான் இந்த சுவிசேஷம் அழிக்க முடியல. இது தேவனால் உண்டானது. இந்த சுவிசேஷத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் உலகம் எங்கே போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் இயேசுவை பற்றி, இயேசு நானே வழி ஜீவ வார்த்தை, அது தேவி நீதி டு இயேசுக்கு சாமட்ட வாக்குறது. துர்ச்செய்னா அதுவும் நன்மை தீமை வார்த்தை, சுயநீதி அநீதி, அது பாதாள ராஜ், உலகம் உள்ள பகை, கசுப்பு, வைராகி, கோபச்சன், ஆதம் பிறப்பிலே என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், துர்குணத்தில் உருவானே, சுயநீதி அநீதி, அது உலகம் உள்ளாகுது. அப்படிப்பட்டவர் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஒரு சபிக்குள் ஆஸ்வதிங்கள், பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்கள் துன்பப்படுதலுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கிறிஸ்துக்குள்ள வாங்க, ஜீவ வார்த்தைகள் வாங்க. அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள சகல பாவத்தைக்கு சுத்திகரித்து பசுத்தமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்து பிள்ளைகளாக மாறுங்கள் சொல்றாங்க. அதனால ஆதாமுக்குள்ள பிறந்தவர் கிறிஸ்துக்குள் வருவனர். வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் என்ன நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசம் நித்திய ஜீவன் உண்டு. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள வரணும். அதனால தான் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அதனால் ஆதாமின் சிந்தையை மாறணும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். கிறிஸ்துக்குள்ள வாங்க, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க. இதோடு கூட நான் முடிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஆதாமுக்குள்ளே பிறந்த நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். கிறிஸ்து சிந்தையை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. உங்களை சபிக்குள் ஆஸ்வதிங்கள், பகைக்குள் நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் துன்பப்படுத்தி ஜெபிக்குங்கள். கிறிஸ்து சிந்தை இங்கே பூலோகத்தில் பரலோக ஆசீர்வாதம். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, பசுத்தாவி, தேவதூர்களெல்லாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பழைய ஏற்பாட்டில் அவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியே, அது இயேசு பைத தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காலத்தில் ஈசாக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு விக்கிரகாரக்காரன் பழைய ஏற்பாட்டில் விக்கிரகங்களை துவைத்து கொண்டவன். அவன் எகோவா தேவன் ஏற்று எகோவா தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாகப்பட்டு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் உண்டாக்குது. இயேசு சரீரத்தில் வர அதில் ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி கொண்டு, அது பைதட்டதாக இருக்கணும், ஆனாடு உருவத ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். இயேசு பழுதற்றவர், அதான் ஜீவன், பாவத்துக்கு, சாபத்துக்கு, மாதிரி பாதாளத்துக்கு அப்பாற்பட்டவர். அந்த ஜீவரத்தை பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு தரான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இந்த உலகத்தின் தேவாட்டுக்குட்டி, அவர் ஜீவாட்டுக்குட்டி. அந்த இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பயப்படுறது, அருவருப்பானது, சூன்யக்காரர், பில்லி சூன்யம், பகைமை, அருவருப்பு, பொய், கண்கள் நிச்சயம், சுயநீதி எல்லாத்தையும் கழுவி சுத்திகரி இயேசு ரத்தம். அந்த இயேசு நிறைஞ்ச இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை. பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு குத்துப்பார் அசுத்தாய் தான் எல்லாம் பயம் சாப பாவம் எல்லாம் அசுத்தாய் ஓடி பசுத நீ பசுத்தமாக்கப்படுவாய். அதனால கிறிஸ்துக்குள் உங்கள் குடும்பத்தில் ஆதாம்குள்ளே பிறந்த இயேசு ஜீவன் தேவந்தருக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் கிறிஸ்துக்குள் கொண்டு வா. இயேசு மத்திய மார்லோகம் எங்கும் சுற்றி இருந்தார். பிசாசின் வல்லபில் அப்படி யாருபடி நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவ சரஜ்ய வரது லேகோன் பிசாசா தேவந்தருக்கு ஜீவ சரஜ்ய வரது அசுத்தாய் பசுத்தாய் இருக்குது. மத்திய மார்க்கம் எங்கும் சுற்றுகிறார். திருடவும் கொள்ளும் அழிக்க ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேட்டார். 38 வருஷம் வியாதி அருவருப்பாகவே இருக்கிறான். வியாதியில் ஆதாம்குள்ள இப்போ நன்மத்தை மாதிரியே தக்கவன் கவலை பயம் வெறுப்பு கசப்பு எல்லாம் பெருசாக குளத்தில் அவனை பார்த்து சொஸ்தமாக நல்ல நானே நான் ஜீவ சரஜீவரத்தம் என் தழும்புகளாக சுக ஜீவ தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் பசுத்தாய் இறங்கிச்சு. நீ சொஸ்தமாக இனி பாவம் செய்யாது, இனி நன்மை தீமைக்கு போகாது, அருவருப்பாகாத நானே திராட்சை செடி நீ ஒருவனே வார்த்தை நிலத்து மிகுந்த கனி ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் நித்தியம் அப்புறம் பரலோகத்துக்கு வந்து சேருவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் கொண்டு வா. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும்போது ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் அப்படின்னா ஏதேன் நன்மை தீமை கனி நல்லவன் தேவன் ஆகிட்டான். அதில் தான் எல்லா அருவருக்கும் பிசாசு வார்த்தைகள் பிசாசு கனி சாப்பிட்டதுனால இப்போ ஜீவகன்னி ஏசு நானே வழி ஜீவ அந்த ஜீவனில் தேவி நீதி தூது இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவமே எல்லா ஜீவனுக்கு நீ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன் எவனோ அவன்தான் அதில் பிரவேசிப்பான். மரண புஸ்தகத்தை ஏனாக்கா அது பாதாள ராஜ்யம் அக்னி கந்தமான ஏரிய கடலிலே கண்ண பங்கடிவானுக்கு. பசுத்த பிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமோ எந்த பாவத்து இயேசு ரத்தம் சகல பாவத்து இயேசு தேவி நீதி உயிர்த்தையில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கூட ஒரு ஆள் பாய் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பார்க்க ஒரு ஆள் பிசாசு திடீர்னு கொண்டு நைச்சிருப்பான். இயேசு ஏற்றுக்கொள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும் என் அன்பு இயேசுவின் அன்பு அது ஜீவ சரஜி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவ தேவனுக்கு குடும்பத்துக்கு பட்டு முழு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நன்மை தேம காட்சி சுயநீதி அநீதி அருவருப்பு பகமை கசமை கொலை பாதகம் அதை தேவன் தனக்குள்ள பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சிட்டே இருப்பான். உனக்கு பூமி சபைக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் முடிவு நித்திய ஆக்கிட பாதாள ராஜ்யம் தீட்டுள்ளது அருவருப்பை போய் நடப்பிக்கிறார்கள். அதில் பிரவேசிப்பு ஆட்டுக்கூட ஜீவ புஸ்தகத்தை எழுதப்பட்டவர்களே பிரவேசிப்பார்கள். அந்த ஜீவ புஸ்தகத்தை என்ன ஜீவ கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் ஆவியான ஜீவ சஞ்சாரி ஜீவ விசைகள் தேவ நீதி தூயத்தில் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் ஜீவ வார்த்தை ஜீவ சொல்ற ஜீவ ரத்னம் ஜீவ வார்த்தை ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி பிசாசு அப்படியே நன்மை தீமை உலகம் நன்மை தீமை வாழ்க்கை நன்மை தீமை உணவு பாவத்தின் சம்பளமான உனது பூமி சபை முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதனால் வருத்தப்பட்டு எல்லோரும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்து செலுத்துங்க. இடைவிடாமல் எத்துக்கால் செலுத்துங்க. அசுத்தாயோட பசுத்தாய் வேற தேவதுரா அவரே திராஜ் நீங்கள் ஒருவன் நிலைத்திருக்க இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் ஆசுவார்த்த வாழலாம். இல்லைன்னா இந்த பூமியிலே பாதாள வாழ்க்கை அக்னி ஜுவாலை சாபம் பாவம் மரண வியாதி வரும் அவமானம் வெக்கம் எந்த உலகம் ஃபுல்லாக குட்டி பாதாளமாக்குது. ஆனால் அந்த உலகத்திலேயே இயேசு ஜீவன் பரிபூஜை ஏற்று வருத்தப்படி இயேசு சரி சத்தம் இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை இயேசு சரி ரத்தத்து வேலையை வானத்தோடு சகல பரலோகமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகத்து கூட அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு தேவதூராக பணிவிட செய்யிட்டோம். ஆப்ரிகாம் ஈஷாக் யாக்கோபு பேதுரு பவுலு எஸ்ஸரு எலியா எலிஷா அவங்கள மாதிரி வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறார். நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்தில் இயேசுக்கு சாப்பிட்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசர ஜீவரத்தம் தேவி நீதி தூத்தில் இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்துவம் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பாதகம் தப்பி தேவி நீதி தூத்தில் பசுத்தாய் வேற பசுத்தாய்ங்க விடுதலை உண்டாக நீ ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறாய். உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாக இருக்கிறாய். ஆனால் கிராமங்கள் தோறும் பட்டணத்தில் இயேசு எங்கும் சுற்றி இருந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கூட ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் மூணு அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவங்களை பண்ணி பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதகத்துக்கு தப்பி கிறிஸ்துவேசன் ஜீவன் கிறிஸ்துவேசன் மூலமாக ரட்சிப்பு விடு நிச்சயம் பரலோகராஜ் நேரம் நடத்தினார். இந்த செய்தியை கேட்க உங்களை யாவரையும் அப்படியே நடத்துவாராங்க. பசுத்த பிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத, சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான இயேசு சத்தம் சகல பாவங்களையும்
நீக்கி சுத்தி ஜீவரத்தை ஜீவத்தை இயேசு சாமட்ட வாக்குத்தத்தத்தை உன் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒவ்வொரு நாள் 24 வாரத்தை 4 வருஷம் 365 வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வா. நன்மத்தை மரியத்தக்க கனியிலேருந்து பயப்படணும் அருவருப்பணும் சூன்யக்காரனும் கொலை பார்த்தங்கன்னா இருக்காதே. கிறிஸ்துக்குள் வா. தேவி நீதி தூயத்தில் அளவற்ற அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் இயேசு சாமட வாக்குத்த இயேசு நீ இச்சிக்கப்பட்ட சகலம் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் நித்திய பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. அவரே திராட்சை செடி நீ கூடி ஒருவனவாதி நிலைத்திரு. மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதானம் நித்திய பரலோக கனி இந்த பூமி பரலோக கொடுப்பாய். நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தா இந்த செய்தி கேட்குற ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபி. உலகத்தில் 816 கோடி ஆதாம் கூட பிறந்தாங்க. நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமார் அங்கே பார்த்தாலும் அருவருப்பான பத்திரிகை தொலைக்காட்சி இன்டர்நெட்டில் கொலைகளும் சாபங்களும் விபச்சாரம் வேஷம் கொலை எதுவும் குடுகிற உலகமாகுது. ஆதாம் கூட பிறந்த நண்பத்தை மாதிரி தேவந்தர் உங்களுக்கு அசுத்தாய் உலகம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிவு தேவந்தருக்கு ஆதாம் கோடா கூடி கொடுக்குறது அசுத்தாய் பசு தேவதோட படிவிட்டு செய்யிட்டு இருக்கா. பூமி எங்கே பசுத்தாய் தேவதோட அலையிலையாக கட்டு வைத்து பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு ஜனங்களை தப்பி வைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் பரிவு கோடா கூடி அவன் இலக்கத்தக்கதா தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாழ்நாள் நிதி கட்ட வைக்கிறங்க தாய். அசுத்தாயிலான பசுத்தாய் தேவதோட முழு உலகத்துக்கு கட்ட வைக்கிறங்க தாய். ஒரு மாபெரிய உண்டாக தாய். பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபத்தில் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. துளசிராமன் தாமஸ் இந்த சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தினந்தோறும் விலையேற்பட்ட சத்தியங்களுக்கு 100% ஜீவ மார்க்கத்துக்கு நான் போதித்த உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏராள செய்திகள் 100% ஜீவ மார்க்கம். ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். ஆமாம், என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆதாமுக்குள்ளே இப்போ பாவத்துக்கு சாபத்துக்கு மாதிரி பாதாளத்துக்கு கிறிஸ்து மூலமாக தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் தேவத்துக்கு பாதுகாப்பு சாபத்துக்கு பாவத்து பாதத்தை தப்பிச்சு கர்த்தருக்கு ஊழியை செய்ய என்னுடைய செய்தியை கேளுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எப்படி போங்க என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய நிச்சயம் கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், மாபெரும் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்க கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தினந்தோறும் கொடுக்க விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் நிச்சயம் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 1/11/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.